2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். ஆனா எல்லாருக்குமே சொந்தம்ன்ற பட்சத்துல தான் அந்த சேனல் இருந்துச்சு. இப்போ ஒரு நபர் மட்டும் அது எனக்கு சொந்தம் அப்படின்றப்போ அந்த சேனல் நாங்க யாருமே இருக்க விரும்பல. இந்த விஷயத்துல 2 பேரும் பார்ட்னர் அப்படின்றத எழுத்து மூலமா அக்ரிமெண்ட்ல போடலையேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஓரல் அக்ரிமெண்டா பேசி இருந்தாலும் சட்டப்படி ஏமாந்தவருக்கு உரிமை உண்டு. இப்ப நான் சொல்ல போற எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருந்தா நீங்க பார்ட்னர் தான் நிரூபிச்சு உங்களுக்கான இழப்பீடை வாங்கலாம். சேனலோட இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு பார்ட்னரை நீங்க இந்த சேனலை எப்படிலாம் கொண்டு போலான்னு பேசின ஆடியோ வீடியோ இருந்தா அது ஒரு ப்ரூஃப். அப்புறம் வாட்ஸ்அப்ல வரவு செலவு பத்தி பேசின சேட் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு ப்ரூஃபா கன்சிடர் ஆகும். சேனலுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுக்கான யூபிஐ இல்லைன்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஒரு ப்ரூஃப். அப்புறம் வீடியோ எடிட்டிங், ஸ்கிரிப்டிங், வாய்ஸ் ஓவர் இது எல்லாத்துலயும் உங்களோட பங்கு இருந்துச்சுன்னா ஓரல் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ண யூஸ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல அட்வொகேட் மூலமா லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க. ரிப்ளை வரலனா அந்த யூடியூப் சேனலுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி பிளஸ் உங்க ஃபியூச்சர் லாஸ் ஆனதையும் சேர்த்து டேமேஜ் சூட் சிவில் கோர்ட்ல போடலாம். பார்ட்னர்ஷிப்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்கன்னா ஒரு நல்ல அட்வொகேட்டை பார்த்து லீகல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டு சைன் போட்டு அப்புறம் ஆரம்பிங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.